பேசும்படி கொடுத்த வார்த்தை ஆவிக்கேற்றபடி நடப்போம். Walk in the Spirit. Amen. Walking in the Spirit. So அது காரியங்களை குறித்து அதுல விசேஷமா நம்ம என்ன சொன்னா பார்க்க போறது the transformative power of walking in the Spirit. அந்த மறுரூபப்படுத்துகிற அந்த வல்லமை, அந்த ஆவியில நம்ம நடக்கும் பொழுது அந்த மறுரூபப்படுத்துகிற வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்ம வாழ்க்கையில நாம காண வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம முதலாவது ஆரம்பிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கிறது எத்தனை நிறைய எழுதிருப்பாலும் நான் சில காரியத்தை தொட விரும்புகிறேன். நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்படியே நம்ம அதுக்குள்ள போகலாம். சரிங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Galatians chapter 5 verse 25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். So praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். இது என்ன சொன்னா ஏதோ ஆப்ஷன் இல்ல. நான் ஆவியில பிழைத்திருக்கிறேன்னு சொன்னா there's no option. I have to walk in the Spirit. Praise the Lord. Hallelujah. ஆமென். ரொம்ப முக்கியமானது. சோ அங்க பவுல் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் அது. இந்த காரியத்துல வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை எடுத்துக்கீங்க. ஏன் அது சொல்றாரு? ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஆவியில பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடவுங்கள் சொல்லும் பொழுது அர்த்தம் என்ன சொன்னா நான் என்ன பண்ணுமா எது இருக்கிறாரு லிபர்ட்டி என்ன வருது கிறிஸ்துவுக்கு உண்டான சுயாதீன நிலைமை லிபர்ட்டி. பிரைஸ் தி லார்ட். நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் திரும்பவும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி இருக்கிற சுயாதீன நிலையில நிலை கொண்டு இருங்கள். சரிங்களா? ஓகே. அப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பாக நாம் என்ன இருந்தோம்? அடிமைத்தனத்துல. மறந்துடாதீங்க, அடிமைத்தனத்துல. சரிங்களா? ரைட். ஓகே. there are two walks. ஒன்று நேச்சுரல், மாம்சத்துன்னு சொல்லிக்கலாம், அல்லது நம்ம இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம். இன்னொன்று சூப்பர் நேச்சுரல், அது ஆவிக்குரிய நடை. இது ரெண்டு சொல்லிக்கலாம். இது ரெண்டு இருக்குது. சரிங்களா? ரைட். முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்பு நம்ம எப்படி இருந்தோம் சொன்னா இயற்கை நடக்கிற நேச்சுரல். ஸோ நேச்சுரல் திங்கிங், நேச்சுரல் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அந்த உலகத்துல நமக்கு நிறைய காரியம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம இருக்கிறோம். ஆனா இப்ப என்ன பண்ண ஆயிடுச்சுன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு அங்க என்ன பண்ணணும்? ஒரு மாறுதல் அங்க வருது. சரிங்களா? இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, தேவனுடைய பிள்ளைகாயாச்சு, தேவனோடு கூட இருக்கிறோம். தேவன் நமக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாமே நமக்கு உண்டாக்கி வைத்து இருக்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட நான் ஆவியில பிறந்திருக்கிறேன், ஆவிக்குரியவனா இருக்கிறேன். இப்போ என்னுடைய நடைகள் என்ன பண்ணணும்? மாறும். நடைகள் மாறணும். நல்லா சொல்றாரு, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அப்ப நடந்து ஆகணும். அப்ப என்னுடைய வாக் இப்ப என்ன பண்ணணும்? மாத்த ஆரம்பிக்கணும். என்னுடைய வாக் என்ன பண்ணணும்? இப்போ மாத்த ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் a very important thing. இப்ப இந்த வாக்ல போயிட்டு இருக்கும் பொழுது நேச்சுரலுக்கும் சூப்பர் நேச்சுரலுக்கும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இட்ஸ் a thin line. இட்ஸ் a thin line. சரிங்களா? இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இதே சரீரம் தான், இதே எண்ணங்கள், இதே காரியங்கள் எல்லாம் நடந்தேன். சரிங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே எதுவும் வெளிப்புறத்துல எதுவுமே மாறல. ஆவி என்ன மறுபடி பிறந்து இருக்கிறது. இப்ப இதே சரீரம் தான், இதே பிரெயின் தான், இதே திங்கிங் தான், இதே கை கால் தான், இதே அவயங்களை வைத்துதான் இப்ப என்ன பண்ணணும்? ஸ்பிரிச்சுவல் வாக் இருக்கணும், ஆவிக்குரிய நட இருக்கணும். அப்ப என்ன தின் லைன், ஏன்னா ஒரே இது அதே சரீரம் தான் மாம்சத்துக்கும் பயன்படுது, ஆவிக்கும் பயன்படுது. அப்ப it's a very thin line. அப்ப இந்த thin line கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கலன்னு சொன்னா you can be a religious person or you can be a spiritual person, you can be a worldly person. எதுவா இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? நீங்க அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாது. நித்திய வாழ்க்கை வர முடியாது. ஏன்னா மாம்சத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவன் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை.
Praise the Lord. I've accepted Christ. Right? எல்லாமே ஓகே. I'm born again. I have the Spirit of God. எல்லாம் சொல்லலாம். அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆங்கிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா, if we live in the Spirit, let us also walk in the Spirit. Praise the Lord. நம்மள ஆவிக்கேற்றபடின்னு போட்டிருக்காங்க. அதோடைய அர்த்தம் இதுதான். Walk in the Spirit. Praise the Lord. கத்தரிச்சுக்கோ. அப்ப ஆவியில நடக்க கற்றுக்கொள்ளணும், பழகணும். அப்ப ஆவிக்குள்ள நடக்க கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா முதலாவது ஆவி நட எனக்கு தெரியும். Praise the Lord. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, எல்லாம் ஏற்றுக்கொண்டாச்சு. பிரசங்க கேட்கிறோம், இல்ல யாராச்சும் சொல்ற சாட்சியை கேட்கிறோம், இல்ல நம்ம பேசுறத வச்சிருக்கிறோம் மைண்ட்ல. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆவிக்குரிய நடை என்றால் என்னன்னே நிறைய பேர் தெரியும். எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி நட. ஒரு பிரச்சனை வருது டெய்லி, டே டு டே லைஃப். இப்ப டே டு டே லைஃப் சிம்பிளா எடுத்து டே டு டே லைஃப். ஓகே, ஸ்கூலுக்கு போறேன், சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு. இப்ப இஸ் இட் வேர்ல்ட்லி ஆர் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல்? Praise the Lord. So first they were யோசிக்கணும். Right? We are going to a work. ஒரு வேலைக்கு போகிறோம். Is it worldly or is it spiritual? தெரியல. என்ன வேலைக்கு போலன்னா மைண்ட்ல என்ன வந்துச்சுன்னா, என்ன சம்பாத்தியம் வரும், என்ன வரும், எப்படி வீட்டு நடத்துறது, இது ஒண்ணு வருமா? சோ எதுக்கு வேலைக்கு போறேன்? 99% கேட்டா எதுக்கு போறோம்? அவன் இல்லையா? ஓகே. சோ இப்ப வந்து இஸ் இட் நேச்சுரல் ஆர் சூப்பர் நேச்சுரல்? நேச்சுரல். இது ரெண்டு தான் இருக்குது. புரியுதுவா? சோ இப்ப என்ன நமக்கு எதுனே தெரியல, புரியல. சோ இந்த புரியாதனால தான் இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, என் நடைகள் ஞாபகம் வாக்னு சொல்லும் போது மை லைஃப், வாக்னு சொல்றேன், நடைகள்னு சொல்றது என்ன அர்த்தம்? என் லைஃப், என்னுடைய வாழ்க்கை. அப்ப என் வாழ்க்கையில ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஸ்பிரிச்சுவல், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் நேச்சுரல். ஆனா என்ன பண்றேன்னா, இயேசுவை நான் ஆராதிக்கிறதுனால, இயேசு ஏற்றுக்கொண்டதுனால ஐ திங்க் ஐ அம் ஸ்பிரிச்சுவல். Praise the Lord. See, it's a big complication. சரிங்களா? ரைட், ஓகே, ஃபைன். நம்ம அந்த உள்ளுக்குள்ள போறதுக்கு just another things புரியுதுன்னு சொல்றேன். ஓகே. So now how do I know? சரிங்களா? ரைட். இப்போ நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல், ரைட், ரெண்டு வச்சுக்கோ. இப்போ நேச்சுரல் வந்து யாரும் உங்களுக்கு சொல்லி தர வேணாம், அது உங்களுக்குள்ளே இருக்கு. சரிங்களா? இப்போ ஸ்பிரிச்சுவல் யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நேச்சுரல்ல we always என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா யாராச்சும் பார்க்கறது, இல்லைன்னா யாராச்சும் கேட்டுட்டு நம்ம போவோம். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, நீங்க பார்க்கிறவங்களுக்கும் நடக்க தெரியல, நீங்க கேட்டவங்களும் முழுமை கிடையாது, உங்களுக்கும் தெரியாது, அப்படி எங்க நடக்கிறது? இதுதான் இன்னைக்கு குழப்பம், பெரிய ஒரு சரிங்களா? ரைட், ஓகே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் நேச்சுரலுக்குள்ள போ நடக்கணும்னு சொன்னா நான் செய்ய வேண்டியது முதல் காரியம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் யார் அதை கற்றுக் கொடுக்கிறவர்? Praise the Lord. Who will teach me of my supernatural walk? அல்லது walking in the spirit? ஆவியில் நடக்கிறதை எனக்கு யார் கற்றுக் கொடுப்பார்? Who will teach you? ஏன்னா அவருடைய நட அவருக்கு தான் தெரியும். நான் சொல்றது வந்து நான் அவற்றை கண்டது அல்லது ருசித்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா if you want to have the 100% னா directly he has to help you. Praise the Lord. Hallelujah. நீங்க ருசிக்கணும். ஏன்னா சூழ்நிலையில நீங்க கடந்து போகும் பொழுது உங்களுக்கு சரியானதை சொல்லுகிறவர் அவர்தான். Praise the Lord. அப்ப என்ன செய்யணும்? முதலாவது must live daily with him. Are you seeking him daily? Well, let us get into this. அவரை தேடுகிறோமா? பைபிள் வாசிக்கிறோம். பைபிளை வாசிக்கும் போது is it something we are reading in black and white or we are seeking him? அவரை தேடுகிறோமா அல்லது வெறும் ஒரு அவருடைய வார்த்தையை படித்துக் கொண்டிருக்கிறோமா? ஏன்னா if you don't seek him, you're not going to learn. அவரை தேடல உங்களுக்கு என்ன பண்ண முடியாது,
ஏன் நேச்சுரல் என்ன பண்ணிடுறோம்? நியூஸ் பேப்பர், நியூஸ், டிவி, நெட், அப்புறம் யார்கிட்ட பேசலாம், எல்லாமே வந்து சேர்ந்துருதா? இப்போ ஜஸ்ட் உட்காந்து ஒரு சின்ன ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. 24 hours. So நம்ம தூங்குறதுக்கு வந்து எடுத்துக்கோம் 14 hours போயிடுச்சு, நைட் டே போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் தேர் ஆர் 10 hours. இந்த 10 ஹவர்ஸ்ல எவ்வளவு நேரம் அவரோடு கூட நீங்க பேசுறீங்க? இது ரொம்ப முக்கியம். இந்த 10 hours ஸ்கூலுக்கு போறோம், ஓகேவா? ஸ்கூலுக்கு போறோம், என்ன பண்றேன்? So what is my purpose? என்னுடைய தேவன் என்னை தெரிந்து கொண்டது அல்லது அழைத்ததுக்கு என்ன நோக்கம்? போறேன், வரேன், ஜெபிக்கிறேன், இது பண்றேன், அதை செய்யறேன், இது செய்யறேன், அது பண்றேன், அப்படித்தான். What is the focus? What's my purpose? என்ன? ஏன்னா உட்கார்ல உட்கார்ந்தானே சொல்லி தருவாரு. அவர் கேட்டாதானே சொல்லுவாரு, கேட்கல, நாமளே எடுத்துக்கிட்டு நாமளே ஓடுறோம். So a spiritual person walking in the natural, அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு எல்லாம் நல்லா போற வரைக்கும் பிரச்சனை இருக்காது, ஆனா எதுவும் நல்லா போலன்னு யாருக்கும் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் எங்க போகுன்னா மரணத்துக்கு நேரம் போய் கொண்டிருக்கு, மரண வழி. உங்களுக்கு நேரம் எல்லாமே நேச்சுரல் வாக்கிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா எங்க கொண்டு போயிட்டே இருக்கும்னா சரியான குழியை நோக்கி போயிட்டு இருக்கோம். எப்ப அது தெரியும் தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் தெரியும், அது தெரியாது. எல்லாமே நல்லா, அது நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா பேசணும் பாத்திருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருந்துச்சு, எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். சடன்லி எதுவுமே சடன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரைட், ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்னாச்சு? You're not seeking him daily, but you're seeking your natural walk daily. Automatically, your natural walk automatically போகுது உங்களுக்கு daily. So daily inputs என்ன போகுது உங்களுக்கு? natural உள்ள போகுது. அதனால உங்களுக்கு natural walk ஈஸியா இருக்குது. யாராச்சும் திட்டினா உடனே திட்ட தெரியும், கோபப்பட தெரியும், பேச தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ண தெரியும். ஆமா, நீங்க பாருங்க, கேட்டா வந்து பிஸின்னுவோம், இல்லைன்னா டயர்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவோம். இது வந்து யாரும் உங்களுக்கு சொல்லி தரவே வேணாம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை ஒன்று வரும். இந்த பிரச்சனைக்கு ஃபுல்லா டைம் கொடுத்து முடிச்சிருவீங்க. சரியா? இப்ப எவ்ரிடே நான் வச்சுக்கணும், எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டு சொல்றாரு, நீங்க உலகத்துல இருந்தாலும் உலக சாரா இல்ல. So I'm learning the ways of the world. உலகத்தின் வழிகளை நான் அதிகமாய் கற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய வழிகள், ஆவிக்குரிய வழிகள், மறுபடி பிறந்தவனுக்குரிய தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா சர்ச் போறேன், நல்லா பண்ணி சர்ச் போறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனா வழிகளை வாழ்க்கை இல்லை. My life is not there. அந்த இடத்துல இல்லை. அதான் சொல்றாரு, நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடவுங்கள். Your life, your life, it should be spiritual. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தம் கேட்கணும். ரெண்டாவது, தேவ சத்தம் உங்களுக்கு கேட்கணும். இன்னும் வசந்துக்கு போகல, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றேன். சத்தத்தை கேட்கணும். ஏன்னா நான் நடந்து போகும்போது, நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது எனக்கு சத்தம் வரும். தெரியுமா உங்களுக்கு? அந்த சத்தத்தை குறித்து உணர்வு இல்லைன்னு சொன்னா நான் போயிட்டே இருப்பேன் புளிய நோக்கி. அதனால போய் சிக்கினதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறோம். முதல்ல போட்டிருப்பாங்க எல்லாம், வரும் முன் காப்போம். Prevention is better than cure. ஆவிக்குரியவன் என்ன செய்வான் தெரியுமா? சத்ரு எழும்பும் போதே அவன் அறிந்து, அதனால வாட்ச்மேன் வேர்ட், he always stands in the top of the tower, always looking ahead.
சத்து தூரத்துல எழும்பும் போதே அவன் நீங்க இருக்கும் போதே முடிச்சிருவான். கெட் ரெடி. நம்ம நேச்சுரல் வாக்ல இருக்கிறதுனால அதுக்கு பேரு தூக்கம். நேச்சுரல் வாக்குக்கு பேரு தூக்கம். நம்ம மயக்கம் இருக்கிறதுனால பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஐயோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ ஐயோன்றது அப்பதான் தெரியும். ஏன்னா தூங்கணும். We were walking in the flesh. Natural thinking, natural இது நமக்கு தெரிந்த அறிவு எல்லாம் போட்டதுனால. Because they are not hearing. சத்தத்தை கேட்கல. சரியா? சரியான ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிருக்கல. இட்ஸ் நாட் பிகமிங் யுவர் லைஃப். தேவனுடைய வார்த்தையான வாழ்க்கையா மாறுறது இல்லை. அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு அது ஆவிய ஜீவனமான வார்த்தை. அது எப்பொழுதுமே உங்க வாழ்க்கை தேவ வசனமா மாறுச்சுன்னா நீங்க வந்து செழிப்பீங்க. தீமையானது அங்க நிக்க முடியாது. ஏன்னா ஜீவன்ல என்ன பண்ண முடியாது, தீமை இருக்க முடியாது. ஆனா நம்ம வார்த்தை என்ன ஆகல, கீழ்ப்படிதல் இல்லை. நமக்கு வார்த்தையுடைய கீழ்ப்படிதல் வசனத்துக்கு கீழ்ப்படியதுனால என்ன, அது வாழ்க்கை ஆகல. வாழ்க்கை ஆகாதனால இப்ப என்ன ஆகுது, நேச்சுரல் வாக்கிங் நான் போகும்போது அதுல வர தீமை எல்லாம் இப்ப என்னுடைய நிலத்துல விதை வந்து என்ன பண்ணோம், கொடுக்க ஆரம்பிச்சோம். அதே இது வசனம் என் வாழ்க்கையா இருந்தா அந்த விதையானது செழிக்க முடியாது. என்ன ஜீவனும் மரணமும் ஒன்னா போக முடியாது. So my word is not becoming life. அடுத்தது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறது. அந்த வாக்கு தத்தம் வாழ்க்கையில வந்தாதான் நீங்க அவரை போல மாற முடியும். It's a divine nature will come in. Praise the Lord. அடுத்தது லாஸ்ட் வந்து fellowship. Very important is fellowship. Another oneness. That's humility has to be there. Love has to be there. இதுதான் ஆகணும். இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா அப்போதான் இது இன்கிரீடியன்ஸ். நீங்க என்ன பண்ண முடியும், ஆவிலே நடக்க முடியும். ஆண்டவரோட நான் உட்காரல, நான் அவருடைய சத்தமே கேட்கல, வசன என் வாழ்க்கையா மாத்தல. உங்களுக்கு அடுத்தது அவருடைய வாக்கு தத்தங்கள் சொன்னாங்க. ஆமா ஆனா வந்து வாழ்க்கையில பார்க்கல, கடைசியா ஐக்கியமே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஆவிலே நடக்க முடியாது, மாம்சத்தில் நடக்கும். மாம்சத்தில் நடக்கும். இப்ப இது மாம்சத்தில் நடந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, தேவ மகிமையை பார்க்கவே முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுச்சுன்னா, வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், காட் சேஸ் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மள வந்து இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இஃப் யூ லேர்ன் டு வாக் இன் தி ஸ்பிரிட், நீங்க எப்படி நீங்க அற்புதங்களை தேட வேணாம். திரும்ப சொல்றேன், அற்புதங்களை தேட வேணாம். அற்புதம் உங்க வாழ்க்கையா இருக்கும். இவெல்லாம் கூட கொடுக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். Because we don't know how to walk in the spirit, ஆவியில் நடக்க தெரியாதனால இழக்கிறோம். நீங்க ஆவியில நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எப்பொழுதும் செழிப்பின் பயணத்தை தான் இருப்பீங்க. எந்த தீமை வந்தாலும் ஞாபகிங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்களுக்கு மாறும். ஆமா, அங்க எப்படி இருக்கு சொன்னா, கண்ணீர் பிசாசு கண்ணி வைத்தாங்கன்னா என்ன தெரிக்கும். ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் ஜீவனுடையவர்கள். ஆவியில நடக்கிறவன் ஜீவனிலே நடக்கிறான், மரணம் அவனை ஆண்டு கொள்ளாது. தெரியுமா? That's why you have to understand why you need to walk. ஏன் நாம் வாழணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியில நடக்கிறது. ஓகே, அதுக்கு வந்து ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமானது நம்ம கிளியர் பண்ணிக்கணும். Because you need to know whether I am walking in the spirit. ஆவியில நடக்கணும் என்று சொல்லி அறிவுறுத்த ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, ஆவியில நடக்கணும் என்று சொன்னால் இயற்கையான அல்லது சுய வாழ்க்கையிலிருந்து மேலான ஒரு வாழ்க்கையில நடக்கணும். இயற்கையான நேச்சுரல் ஆர் செல்ஃப் சென்டர்ட்னஸ் ரொம்ப முக்கியம். இது ரெண்டு காரியம். இதுல இருந்து என்ன பண்ணணும், மேல இருக்கணும். It means walking beyond natural and self-centeredness. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஓகே, ரைட். இப்ப நான் ஆரம்பத்துல கேள்வி கேட்டேன்,
இஸ் இட் நேச்சுரல்? ஸ்கூல்ல ஆபீஸ்ல கேட்டேன்ல, சரிங்களா? ஓகே, நான் இஸ் இட் நேச்சுரல் சூப்பர்? ஹவ் டஸ் இட் பிகம்? இப்ப ஸ்கூலுக்கு போகணுமா? போகணும். So, but it can be a natural thing or a supernatural thing. Praise the Lord. நல்லா புரிஞ்சுக்கங்க. It can be natural or supernatural. How would you change things? ஒரு ஸ்கூலுக்கு போகும் பொழுது என் பிள்ளை நல்லா படிச்சு மார்க் வாங்கி என்ன ஆகும்? யாருக்குமே இந்த ஆசை இல்லை போல இருக்குது. சோகம் அல்ல, அதுதானே ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. இந்த மைண்ட் வரும்போது we have lost. இது நேச்சுரல். தேவன் அறியாதவங்களுக்கு போய் கேளுங்க, எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? உங்களுக்கு so if you are walking in the spirit, என்ன அர்த்தம்? அங்க அனுப்பும்போது என்ன பண்றோம்? You start asking God in the school. Praise the Lord. Everything you have to ask God. Amen. ஏனென்றால் கர்த்தர் ஏற்கனவே நாம் ஜீவிக்கும்படிக்கு அவர் தன் புஸ்தக சுருளிலே எழுதி வைத்திருக்கிறார். நம்மளை அனுப்புனது வெறுமையாய் அல்ல, ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோட ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்ப நான் ஸ்கூலுக்கு போகும்போது அங்க படிக்க போகல, தேவனுடைய சித்தத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று கடந்து போகும் பொழுது that is called a spiritual walk. Praise the Lord. ஏதோ படிச்சுட்டு வரதுக்கு 4 பேருக்கு முன்னாடி மார்க் வாங்கிட்டு இது டாப் no. Praise the Lord. தாவீது எங்கேயும் போய் மெடலே வாங்கல, ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். Praise the Lord. But God had a purpose. யோசேப்பு ஆடுகள் எல்லாம் மேய்க்கல, அப்பாவோட கூட உட்கார்ந்துட்டு இருந்தான். But God had a purpose. Praise the Lord. பவுல் எதிராய் எல்லா காரியம் செய்து கொண்டதான், ஆனால் கர்த்தர் அவனை குறித்து திட்டம் வைத்திருந்தார். Praise the Lord. What is spiritual? What God has already written about me. என்னை குறித்து ஏற்கனவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இந்த பூமியிலே அந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏன் ஆண்டோட உட்காருன்னு சொன்னார்? அவருடைய உட்காரும் பொழுது, நான் ஜெபம் பண்ணும் பொழுது, தேவனோட பிரசனத்தை இருக்கும் பொழுது, அப்படி சத்தத்தை கேட்கும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னா, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்துல என்னை உருமாற்றுவார். ஆமென். Praise the Lord. The second thing what happens is relying fully on the Spirit's power to live a life pleasing to God. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என் சுயத்துல அல்ல, பரிசுத்த ஆவியை மேலே முழுமையாய் நம்பு அல்லது அவரை முழுமையாய் சார்ந்து கொள்கிற வாழ்க்கை தான் ஆவியிலே நடத்தப்படுகிற வாழ்க்கை. I cannot please God. மாம்சத்திலே தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. ஆமா. ஒரு காரியம் நடந்த உடனே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளி மனுஷன் தான் வெளியே வரணும். Flesh will always come out. The first thing is flesh வெளியே வரும். The flesh வெளியே வரும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆவிக்குரியவன் அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. Fleshக்கு இடம் கொடுக்க முடியாது. என்ன சொல்லக்கூடாது? What God says. தேவ ஆவியானவர் என்ன வைத்திருக்கிறார்? இந்த காரியத்துல நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே நடத்தும் விசுவாசி. அப்ப பதம் தான் அவிசுவாசி. வச்சுக்கோங்க, அவிசுவாசி மாம்சத்துல நடக்கிறவன், விசுவாசி ஆவி நடக்கிறவன். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதெல்லாம் நீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது என்ன பண்றோம்னாங்க, I have to change my mindset. என்னுடைய என்ன சொல்றது, நேச்சுரல் திங்கிங்ல போறேன்னா எல்லாம் எனக்கு ஏற்றபடி, செல்ஃப் சென்டர்ட்னஸ், என்னை பாதிக்க கூடாது, எனக்கு எதுவும் வந்துடக்கூடாது, எனக்கு நடந்துடக்கூடாது, எனக்கு 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 இருந்தா சொன்னா அதுக்கு பேர் சுய வாழ்க்கை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையே. அதனாலதான் எண்ணங்களை பேச்சு எல்லாம் மாற்றணும். Why I want to excel? Why I want to be healthy? நான் ஏன் எல்லாத்திலும் மேன்மேல இருக்கணும்? ஏன் எல்லாம் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கணும்? ஏன் நல்லா சுகமான வாழ்க்கை வாழணும்? ஏன் கேள்விக்கு போடணும்? தேவ மகிமைக்கா இல்ல எனக்கா? Because I cannot go through நெருக்கத்தின் மத்தியில
பிரச்சனையின் மத்தியில, இழப்புகள் மத்தியில என்னால போக முடியலன்றதுக்காக நான் வந்து இந்த காரியத்தை கேட்கிறேன்னா சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதான் சொன்னாரு, தன் தாயாவது தகப்பனையாவது, தன் மனைவியாவது, பிள்ளைகளையாவது, ஆடு மாடு வீடு எல்லாத்தையும் வந்து வெறுக்காம என்னது என்னுடைய சீஷனா இருக்க முடியாது. cannot be my disciple. ஏன் சொன்னாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் நான் சொல்றதை விட்டுட்டு எல்லாரும் வெறுக்க சொல்லி மாம்சத்தின் படி பேசலாம், ஆவிக்குரிய வார்த்தை பேசுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, எதுவும் தேவனை பின்பற்றுவதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு எதுவும் தடையாக்க கூடாது. என் வீட்டுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் சூழ்நிலை, என் பிரச்சனை எதுவும் என்ன பண்ணக்கூடாது. சீசன் என்று சொன்னால் தேவனுக்காக இருக்கிறேன்னு சொன்னா, ஆவிக்குரிய நான் இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன தெரியணும்னா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேவனுடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். எதை செய்தாலும் என் தகப்பன் நன்மை மாத்திரமே செய்வார், தீமையை செய்ய முடியாது. தீமையான அனைத்து வேணா அவங்க எனக்கு நன்மையாய் மாறும். தாவீது பாருங்க, ரொம்ப அழகா சொல்றான், நான் உபத்திரப்பட்டது. யாரும் உபத்திரம் வேணான்றீங்களே, உபத்திரப்பட்டது அந்த வார்த்தையை பாருங்க, பயன்படுத்துற வார்த்தை. நான் கடந்து போகிற இந்த பாதைக்காய் நன்றி சொன்னீங்க. ஏன்னா நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி திறந்தேன். இந்த உபத்திரத்தினால என்ன பண்ணேன்னா வழிக்கு வந்துட்டேன். அதனால வழியை விட்டு போயிடணும், உபத்திரத்துக்கு போன நான் சொல்லல. நீங்க வழியில கரெக்டா போனீங்கன்னா உபத்திரமே இருக்காது. ஏன்னா உபத்திரத்தை மேற்கொண்டு இருப்பீங்க. ஏன்னா வழியில போறவனுக்கு அது ஒரு பிரச்சனையே, ஆவிக்குரியவனுக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ணனா, என்னுடைய இருதயம் என்ன பண்ணணும், ஸ்தோத்தரிக்கணும். 99.9 சொல்லிக்கலாம் இல்ல, சொல்லலாம். தேவ ஜனங்கள் உபத்திரத்துல கர்த்தரை துதிக்கிறதே இல்லை, ஸ்தோத்தரிக்க தெரியல. பயம் தெரியுது நல்லா, பயம் மட்டும் தெரியுது அந்த நேரத்துல. எல்லாருக்கும் பயம். என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஸ்தோத்தரிக்க மாட்டேன். காரணம் என்ன தெரியல. நேச்சுரல் திங்கிங். இந்த பூமியில எல்லாருடைய ஐடியா, இந்த பூமியில நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், நீடித்த நாட்கள் இருக்கணும், குலகுட்டியோட இருக்கணும், பேர பேத்தியை பார்க்கணும், வேண்டியதெல்லாம் இருக்கணும். இதுதான் மண்டை. அது இருந்தா எப்படி வரும்? ராஜ்யமே இல்லையாங்க, கிங்டமே இல்லையாங்க. ஆனா கேட்ட வந்து போனாங்க, வேற இஸ் தி கிங்டம் தேர். It's not about a long life, it's about a purposeful life. Praise the Lord. நீடித்த நாட்கள் இல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வாழ்க்கை. அது 30, 50, 100 இல்ல 200. Praise the Lord. That's not important. ஏன்னா பரலோகத்துல என்ன தெரியுமா, கொடுக்கப்பட்ட தாளந்து லாபமாக்கிருக்கணும். Praise the Lord. நீங்க நீடித்த நாட்கள் இருக்கிறவங்க தான் கர்த்தர் வரவேற்கிறாங்க. கொஞ்சம் இல்ல. Praise the Lord. ரத்த சாட்சி 18 சீஷர் அதுல மொத்தம் காட்டி கொடுத்தா, அடுத்து 11 அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கொல்லப்பட்டான். சோ மத்தவங்க எல்லாம் ஊழியம் செய்றாங்க, ஆனா அவன் கொல்லப்பட்டார். இப்ப என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்கு என்ன நம்ம வந்து என்ன சொல்றது, பதில் சொல்ல ஆன்சர் என்ன சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் a purpose. ஸ்டேவான் தேவ மனுஷன், ஆவில நிரம்பியிருந்த ஒரு தேவ மனுஷன், கையினால் அற்புத அடையாளங்கள் செய்த மனுஷன், அவர் ரத்த சாட்சியை மறித்தான். அத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க சாகல. வல்லமையா தேவன் எடுத்து பயன்படுத்தி இந்த பாத்திரம் மறித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிட்டீங்க? So what is more important in the eyes of God? The purpose. எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் முடிப்பதுதான் என் தேவன் என்னிலே எதிர்பார்க்கிற என் மேல இருக்க ஆசை. I've sent him for a purpose. நான் என் பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல நான் பெற்றுக்கொண்ட என் பிள்ளைகளை நான் அனுப்பியிருக்க இந்த பூமிக்கு. எதற்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா? எனக்காக என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவாங்க. That is what a spiritual walk is all about. Not about you. உங்களை பத்தி இல்லை. என் தேவன் எதற்கு என்னை அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்கணும்.
என் ஓட்டத்தை நான் முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த வாழ்க்கை தான் ஆவிக்குரிய ஏற்றபடி நடக்கிற வாழ்க்கை. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வாழ்க்கையில போகும்பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா you will be yielding to the Holy Spirit. இந்த ஆவிக்கேற்றபடி நடக்கிற வாழ்க்கை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க? பரிசுத்த ஆவிக்கு உங்களையே கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் என்ன செய்யணும், நான் எப்படி போகணும், அந்த சொல்ற என்ன பண்ணணும், இதுல எப்படி இருக்கணும். ஐயா பலவீனத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. மாம்சத்து இருக்கிறபடினால சில நேரங்களில் பலவீனத்துல விடுவோம். ஆனா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆவியில நடத்தப்படுறவங்க இருந்தீங்கன்னா உடனே கேட்பீங்க, அப்பா நான் என்ன செய்யணும், அப்பா என்ன பண்ண, இது என் வாழ்க்கை இல்லையே, இது என்னுடைய நடை இல்லையே, இதுல எங்க அப்பா மகிமைப்பட முடியலையே, இது என் வாழ்க்கை இல்லை, அப்பா நம்ம வாழ்க்கையில இந்த சூழ்நிலை எப்படி மகிமைப்படுத்தணும். நிறைய நேரத்துல என்ன நம்ம மைண்ட்ல இருக்கும், இல்லாத சொல்லுவாங்க. இது வந்துருச்சுன்னா இப்படி ஆயிட்டனா நான் அப்படி பண்ணுவாண்டவருக்கு நான் இப்படி இல்லை. இருக்கிற சூழ்நிலையில அந்த நெருக்கத்துல கர்த்தரை மகிமைப்படுத்து. அவமான நிந்தைகளை போகும்பொழுது, ஏமாற்றங்களை போகும்போது, உடைக்கப்படும் பொழுது அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்து. அது ஆவிக்குரிய வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லானது இல்லை. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஏன்னா what God has for me, he has to be glorified. அவர் மகிமைப்பட வேண்டும். இப்ப பரிசுத்த ஆவியில ஒப்பு கொடுக்கணும். இப்ப பரிசுத்த ஆவியில கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னா உங்களை, because you are yielding, இந்த ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது உங்களை ஒப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கும் தேவ திட்டத்திற்கும் தேவ வார்த்தைக்கும் உங்களை அப்படியே என்ன பண்றாரு, ஒருமுறைப்படுத்துவார், அலைன் பண்ணுவார். இது நீங்க பண்றது இல்லை. நான் திரும்ப சொல்றேன், நீங்க எதுவுமே பண்ணல. நீங்க என்ன செய்றீங்க? ஆவியானவரே நீங்க கொடுக்குறீங்க, அவ்வளவுதான் நீங்க செய்யறீங்க. அவர் அப்படியே பண்ணிட்டு வருவார். இதுலதான் பிரச்சனை என்னன்னா மாம்சம். இந்த நேச்சுரல் வாக்ல போகும்பொழுது நம்ம டிமெயில் ஆயிடும். இப்ப இங்க வந்து என்ன பண்ணிருச்சோம், இந்த நேச்சுரல் வாக்குன்றதே மறந்துடுறோம். இது ஸ்பிரிச்சுவல் வாக்கு இல்லைன்னு. அப்ப இல்லாதனால நேச்சுரல் வந்துட்டு என்ன பண்றோம்னா நம்ம காரியங்களை செய்யும் பொழுது நிறைய காரியங்கள் நாம என்ன பண்ணுவோம், நாட்ஸ்ல கயிறு எடுத்து நம்மளே சுத்திக்கிற மாதிரி இந்த என்ன சொல்றது, நெட்ல வலையில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வலையை போட்டாங்கன்னா அந்த வலையில குடிச்சு வெளியே வர்றது கண்டுபிடிக்கிறது பயங்கர டஃப். ஆமா, ரொம்ப சாதாரணமா தெரியுது. நீங்க அந்த வலையில தூக்கி போட்டு விட்டாங்கன்னா அந்த வலையெல்லாம் எடுத்துட்டு வர்றது. அந்த மாதிரி என்ன பண்ணிடுறோம், நாம சிந்திச்சு செயல்பட்டு நாம பண்ணி எல்லாம் பண்ணி, ஆனா உபவாச ஜெபம் போடுவோம். ஆமா, நிறைய ஜெபம் போவோம், நிறைய இது வேற வாட்ஸ்அப் பிரேயர் போவோம், எல்லாம் போவோம். ஆனா ஒண்ணுமே ஆண்டவருக்கு கூப்பிட்ட போவாங்க. ஏன்னா எல்லாமே மாம்சத்துல. கர்த்தரை ஆராதிக்கிற ஆவியிலும் உண்மை தொழுது கொள்ளணும். மாம்சத்தில் தொழுது கொண்டா போகாது. ஜெபம் பண்றவங்க எதுல பண்ணணும், ஆவியில பண்ணணும், இல்லைன்னா போகாது. இது புரியணும் உங்களுக்கு. உங்க பதச ஜெபம் ஆண்டவருக்கு போகாது. அழுகை ஜெபம் நல்லா புரிஞ்சுக்கணும். அழுகை ஜெபம் என்ன தெரியுமா, என்று நீ உண்மை விட்டா எனக்கு யாரும் கிடையாது ஆண்டவரே. அப்ப போகும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் உடைக்கப்படுவோம். வேதனையில வந்து அழுறதுக்கு பேருக்கு அழுகை ஜெபம் இல்லை. நிறைய பேருக்கு தெரியல, எல்லாம் நாங்க பிரச்சனையில அடி வாங்கிட்டு வாங்கும் போது அழுவ, அது வந்து ஆண்டவர் கேட்பாரு இல்லையா, தொடச்சு விடுவார், எனக்கு ஐஸ்வர்யம் தகப்பன் அது. ஆனா பதில் கிடைக்கிறது எங்க தெரியுமா கிடைக்கும், உன் இருதயம் உடைக்கப்படுறது எது தெரியுமா, உண்மை விட்டு எனக்கு யாரும் இல்லாண்டவரை நீங்க தான் எனக்கு. என் காயத்தை கட்டுகிறது நீர் தான், என்னை தூக்கி எடுக்க நீர் தான் ஆண்டவரே. உங்க நாமத்துக்காக ஆண்டவரே காரியத்தை செய்யுங்க. இந்த ஜெபம் பதிலை கொண்டு வரும். காயை கட்டுறது முக்கியம் இல்லையா, வாழ்க்கை மாறும். Don't be happy because God bandaged what that. No. வாழ்க்கை மாறும். Transformation. Walking in the Spirit, it's a transformation power has to be manifested. மறுபும் அடையணும். என் காரியங்கள் எல்லாம் ஜெயமா மாறணும். சும்மா ஆண்டவர் வந்து என்ன சொல்றா, காயம் போட்டுக்கிட்டே இருக்கா, காய் கட்டிட்டு இருக்காரு இல்ல, that should be a healing. ஆண்டவர் சொல்றாரு,
என் ஜனத்தை ஆற்றுவார் தேற்றுவார் இல்லையோ, ரண வைத்தியன் இல்லையோ. ஆமா இல்லையா? Where is he? ஏன்னா the wound is not ordinary. புரிஞ்சுக்கீங்க, நீ கடந்து போகிறது மேலாப்ல இல்ல, அங்க சின்ன பேண்டேஜ் போட்டா போறதுக்கு. இது உள்ள இருக்கு, சீல் பிடிச்சிருக்குது, உள்ள இருக்குது. இப்ப அவர் என்ன கேட்க, ரண வைத்தியன் எங்க, என் ஜனத்தை ஆற்றுவார் தேற்றுவார் எங்க? அதுக்குதான் இறங்கி வந்தார், அதற்குதான் இறங்கி வந்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இருக்கிறாரு உங்களை என்ன பண்றதுக்கு, ஆற்றி தேற்றி உங்களுடைய காயங்களை எடுத்து போட்டு எல்லாம் பண்றதுக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்னு சொன்னா போகிறது இல்லை. ஏன்னா ஆவியில நடக்கிற, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவங்க போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை உங்களை பிடிச்சு வச்சு. நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், எதையும் பிடிக்க கூடாது. நான் கண்டுட்டதா அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, திரும்ப சொல்ற, அது மரணத்துக்கு ஏதுவா இருந்தாலும் சரி பிடிக்காதீங்க. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஜீவனுடையது. இந்த பூமியில வேணா எல்லாமே இருக்கலாம், ஆனால் அவரோடு கூட என்றென்றும் இருக்கிற வாழ்க்கை இது. பிரைஸ் தி லார்ட். பிடிக்காதீங்க எதையும், அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. ஆமே, அவரை மாத்திரம் பிடிச்சு கர்த்தரோட கூட ஓடுங்க. கர்த்தரோட ஓடும்போது என்ன நினைக்கிற, ஜீவனுக்கு நேரம் அவரை அழைத்து செல்வார். ஆமா, ஜீவனுக்கு நேரம் அழைத்து செல்வார். நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தின் காரியங்களை கவுண்ட் போட்டீங்கன்னா புரியாது உங்களுக்கு. ஆண்டவர் எப்பொழுதுமே பரலோகத்தின் கணக்கு தான் பார்க்கணும். ஆமே, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கார். So you have to give in to the Holy Spirit for his leading. பரிசுத்த ஆவியை அழைத்து செல்வதற்கு. அடுத்து பாத்தீங்கன்னா you will become a surrendered life. இது இருக்கும் உங்களுக்கு. when you are being led, you will just surrender your will. உங்களுடைய சித்தத்தை என்ன பண்ணுவீங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்காக ஒப்பு கொடுப்பீங்க. ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் ஆகட்டும். இது உடைக்கணும் நீங்க. your will has to be submitted, surrendered. ஆமா, பிரைஸ் தி லார்ட். கோபங்கள், தர்க்கங்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்கிறது. everything inside கொடுக்க முடியாது. அது எப்படி புரியாது. இதனால என்ன ஆகுது, நிறைய பேர் புரியாது என்னன்னா, ஆனா தெளிவா சொல்றாரு, காண்கிற சகோதரனை நேசிக்காவிட்டால், புரியுதா, ஏன் உள்ள வைக்க கூடாது. தர்க்கங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்ப நான் உனக்கு ஒரு சகோதரன் கொடுத்தேன், அவனை நேசிக்க உனக்கு தெரியல, நீ எப்படி என்ன நேசிப்ப? அப்ப நாளைக்கு நான் உனக்கு டஃபா இருந்தானா என்னையும் இப்படிதான் செய்வேன். நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நீ வந்தா மன்னிச்சிடணும், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா நீ என்கிட்ட இப்படிதான் நடந்துக்குவேன். ஆமா இல்லையா? why you get angry with your brother? you both will have no? yes or no? both of you. it will be that if you say no, it is like siblings will have. நான் ரெண்டு பேரும் அப்படி தான். praise the Lord, we grow up. praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஏன் இருக்குது உள்ள? அப்ப ஆண்டவர் கேட்பாரு, where's your love? என்ன நேசிக்கிறேன்னு நீ சொல்றதுக்கு நான் வெளியே பார்க்கணும்னா நான் கொடுத்த என் ஜனத்தோட நீ ஐக்கியமா இருக்கணும், நேசிக்கணும். உன் குறைகளை காணாதபடிக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், நீ மற்ற குறையை காணாதபடிக்கு நேசிக்கணும். See, that's what the love is all about. Agape. It is not because somebody is good to me. யார் என்னிடத்துல நல்லவரா இருக்கிறதுனால நான் நேசிக்கிறது இல்ல. அவர் என்னை நேசித்ததினாலே, அந்த நேசம் எனக்குள்ள இருக்கிறபடினாலே அவரை நான் வெளிப்படுத்துகிறேன். See, that is what is walking in the spirit. Praise the Lord. You don't love people because they are good. அது world. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆயக்காரர் அப்படி இருக்கிறாங்க. ஏன் நன்மை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறாங்க, அது ஆயக்காரர். ஆனா உங்க பிதா பூரண சத்குருவா இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குருவா இருங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So you have to surrender your will. உங்களுக்கு ஒண்ணே வைக்க முடியாது, நான் இப்படிதான். Praise the Lord. சில நேரத்துல கோபம் எடுக்குமா, சும்மா இருந்த வீணா என்ன பண்றாங்க, வீணா நம்மள இது பண்ணி விட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் சொல்லுவேன், நீங்க யார் எப்போதுமா தெரியும், யாராச்சும் உங்களை தொட்டா தெரியும், அது வரைக்கும் நீங்க தேவதூதர்கள்.
ஆமா பாருங்க, ஹalleluya, praise God. எல்லாம் அது பேர் ஒரு தேவ மனுஷன் மேடல அவ்வளவு நல்லா இருந்தது. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்து இறங்கும் போது டிஸ்கஷன்ல ஏதோ ஒரு ராங் ஆயிடுச்சு வந்தது பாருங்க வெளியே. ஆமா அப்போ உள்ள என்ன இல்ல மாறுதல். ஏன்? என் நடை ஆவி கேட்டது, ஆனா ஆவி கேட்டவன் என்று எண்ணிக்கொண்டேன். ஆவி கேட்டவன் எண்ணிக்கொண்டேன். ஆவி கேட்டவன் சொன்னா என் சித்தத்தை தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிப்பேன். அப்ப தேவனுடைய சித்தம் என்னது? யாவரை நேசிக்கணும், ஐக்கியம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னு சொன்னா humble yourself. புரியுதா உங்களுக்கு? தாழ்மை என்பது வேற, தாழ்த்துறது என்ன சொல்றது, தாழ்ந்து போவது வேற. தயவுசெய்து ஜாக்கிரதையா இருக்கு. தாழ்மை என்பது வேற. You are serving people. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி உங்க என்ன பண்ணிடாதீங்க, ரொம்ப குறைவா எண்ணிடாதீங்க, அது தாழ்ந்து போறது. அப்படி ஆண்டு சொல்லவே, கர்த்தர் சொல்லவே இல்லை. He said humble. அப்படி என்ன சொன்னா உங்களை ஒரு பொருள் என்ன, when you serve people, வரவங்க எப்படி வேணா இருப்பாங்க, ஆனா ஊழியம் செய்கிற நாம் எப்படி இருக்கணும்? ஒருவருக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிற நாம் என்ன பண்ணணும்? இறங்கி போகணும். அதுக்கு பேரு தாழ்ந்து போறது இல்ல, தாழ்மையா போறது. Praise the Lord. We are not slaves to anybody. யாருக்கும் நம்ம இல்ல அடிமை இல்லை, யாருக்கும் நம்ம அடிமை இல்லை. ஆனா என்ன பண்றோம்? நம்ம எல்லாருக்கும் என்னது? தாழ்ந்து தாழ்மையா போகிறோம். ஏன் சொன்னா want to serve them. Praise the Lord. இயேசுவை அவர்கள் அறியணும், தேவ அன்பை அவர் பெறணும், நான் ருசித்ததை அவர்கள் ருசிக்க வேண்டும் சொல்லி இறங்கி போகிறோம். Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So இது எப்ப நடக்கும்னு சொன்னா your will be surrendered for God's will. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவர். A few things okay பார்க்கலாம். சரி, இந்த வாக்கிங் சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. என்ன பண்ணிடாதீங்கன்னா the ways of the world. ஓகே, இது வந்து நார்மலா போச்சு. இப்போ முன்னாடி கொஞ்சமா இருந்தது, இப்பெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா the ways of the world. இப்போ என்ன சொல்றது, the movies, இப்போ இது போறது, அந்த காரியங்கள் ஒண்ணு. அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறது, அப்புறம் வெளியே நம்ம வந்து வெளியே போறது, அதுக்கப்புறம் டூர் போயிடணும், அப்புறம் வந்து என்ன சொல்றது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நிறைய வந்தாச்சு. இப்போ ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, நியூஸ் நான் டிவில பாக்குறது இல்லை, நான் நியூஸ் மட்டும் தான் பாக்குறேன் சொல்லி அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருந்தாரு. நியூஸ் பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நியூஸ் இப்பெல்லாம் தெரியும் உங்களுக்கு நியூஸ் எப்படி வருதுன்னு. இவர் பேச்சு பூரா என்னன்னு சொன்னா, இந்த நியூஸ் கேட்டாருல, அதுல கேட்டு எதிர் டீமை வந்து போட்டு அடிக்கிறான். உட்காந்தீங்கன்னா போதும், அவரோட பேச்சு ஆரம்பிச்ச உடனே ஃபுல்லா தான் வரும். எங்கேருந்து எடுத்தீங்க? நான் நியூஸ் மட்டும் தான் பாக்குறேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து வந்துச்சா உள்ள. இப்போ ஒரு நாள் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஆவிக்குரியவர்கள், ஆவிக்கேற்றவர்கள் தேவனிடத்துல இதெல்லாம் கேட்கறது கூட கிடையாது. தேவனிடத்துல கேட்கறது கிடையாது. எங்களுக்கு இவன் வேணும், இவங்க ஆட்சியில இருக்கணும், இவங்க ஆட்சியில இருக்க கூடாது, எனக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சது போல. நல்லா போயிடும். See, what is the will of God? தேவ சித்தம் என்ன? கர்த்தர் எதற்கு எப்பயும் ஞாபகம் கொள்ளுங்க. சொல்லுவாரு, யாருமே ஆட்சியில உட்கார்ந்த உடனே தயவு சொல்லாதீங்க, நிறைய ஜெபிச்சோம், எல்லாம் பண்ண தீர்க்கதரிசனம் வந்துச்சு, ஆனா அவர் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா உங்க ஆண்டவர் காட்ட ஒரு பெரியவரா? காரணம் தெரியுமா? நீங்க உங்க இருதயத்தை ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் தன் சித்தத்தை வெளிப்படுத்தினார். எடுத்து வேதத்தை வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேலை சரி பண்ணணும்னு சொன்னா புறஜாதியை கூப்பிட்டு வருவார். ஆமா, இஸ்ரவேல்ல இருக்க மாட்டார். நீங்க எடுத்து வாசிக்கலாம். இஸ்ரவேலை சரி பண்ணணும்னா வெளியில இருந்து வரும். அது வேற சொல்லுவாரு, என் தாசனை வரவழைப்பேன். அவன் வந்து ஆபிரகாமுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது, உடன்படிக்கையே கிடையாது. ஆனா பயன்படுற வார்த்தை நீங்க பாருங்க, என் தாசனை வரவழைப்பேன். ஏன்? நான் என் வேலையை செய்யறதுக்கு, உன்னை கரெக்ட் பண்றதுக்கு.
புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா எழுப்புறது பிரயோஜனம் இல்லை. இயேசு பவுலை பார்த்து சவுலா இருக்கும்போது சொன்ன காரியம், கூருக்கு எதிராய் உதைப்பது கடினம். இன்னைக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். we don't understand the will of God. என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்றது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஆட்சியில் இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்றது இல்லை. நிறைய பேர் பண்ற தப்பு. தேவ சித்தம் இல்லாம இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க, எப்படி வந்தாலும் சரி தேவன் அனுமதி இல்லாம ஒருவனும் என்ன பண்ண முடியாது. ஆமா, if God is allowed. அதனால வந்து நான் வந்து ஆஃப் லேட் வந்து இந்த காரியங்களை அமெரிக்கா ஐக்கிய நடந்தது. ட்ரம்ப் அவர் வந்து ஷூட் பண்ணாங்க, அவர் உயிர் தப்பிச்சார். அது எப்படி தப்பிச்சதுன்னா, அது எப்படி சொன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இப்படி நிக்கிறாரு, அவன் அடிக்கும் போது இங்க இறங்கணும், கரெக்டா தான் ஒரு புல்லட் மாறவே இல்லை. ஆனா இவர் பேசும்போது இப்படி போய் இப்படி திரும்புறாரு. அது எப்படி நடந்ததுன்னு யாருக்கும் தெரியும், வெறும் காது மாற்றப்பட்டுச்சு. அதே சமயம் ஒரு வாலிபர் அருமையா பேசுறது, சார்லி கிளார்க்னு சொல்லிட்டு 31 வயசு, அந்த மனுஷன் தேவமாதான் சொல்றாங்க இறந்து போனாங்க. அப்படி இப்பதான் இறந்தார். இப்போ இவரை காப்பாத்தினாங்க. இவரு விட்டாரா? இல்ல. இன்றைக்கு நடந்த காரியம், பிரசிடென்ட் ட்ரம்ப் உட்கார்ந்து செய்ய முடியாதத அவன் மரணத்துல அந்த தேவ மனுஷன் செய்தான். பயங்கரமா நடந்தது. யாரெல்லாம் மறைந்து கொண்டு இதுவரைக்கும் தங்களுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாங்களோ எதிராளிகள் எல்லா சிம்மாசனங்கள் தோக்கப்படுது. ஆமா, ஏன்னா தேவன் நீதிபரர், நீதிமானுடைய ரத்தத்திற்கு பதில் கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் சந்ததி ஏன் அந்த சிக்கல்ல போனது? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அங்க இது போகும்போது அந்த ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேல இருக்கட்டும் சொல்லி அறிக்கை செய்தார்கள். தேவன் எதை செய்தாலும் நீதியில கொண்டு வருவார். நம்முடைய செயல்களுக்கு தக்க கிரியைகள் உண்டாகும். அதனால எப்பொழுதுமே எதுவுமே ஆண்டவர் தற்செயலா செய்கிறவர்கள் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆவியில் நடக்கும்போது என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கொள்ளணும். தேவ சித்தம் இல்லை இது. ஆனா என்ன ஆயிடுச்சு? நான் எதையும் செய்ததுனால உண்டாயிற்று. இப்பொழுது அதை சரி செய்ய முடியனால. ஆமே. ஏன்னா நான் மரணத்துல இல்ல. ஒரு வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 8:2. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிங்க கொஞ்சம். I want to show you the transformation power. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கிற்று அப்படின்னு அர்த்தம். இந்த பாவ பிரமாணத்தை மரணத்தை நான் என்ன பண்ண தேவையில்லை, அதுல வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் அறியாமையில உள்ள போயிருந்தாலும் இப்ப ஜீவ பிரமாணத்துக்கு உடையவனா இருக்கிறபடினாலே என்ன செய்யணும்? அதை விட்டு வெளியே வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கும். என் வாக்கு மாத்திரன்னா போதும். அதை விட்டுட்டு இன்னும் மாம்சத்துல நடக்க கூடாது. வெளியே வரும் ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணத்தை உள்ள வரும்பொழுது எனக்கு தெரியுமா, விட வேண்டிய காரியங்கள் உண்டு. எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுட்டு ஓட முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஓட முடியும். ஆமா, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளி உதறி தள்ளி விசுவாசத்தை தொடர்ந்து முடிக்குமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பொறுமையோட ஓட கடவும். பொறுமையோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தீங்கன்னா பொறுமை இருக்கும். அப்போ இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. பிரமாணம் ஞாபகம் வச்சுக்க. உங்களுக்கு நம்ம நேரம் கொஞ்சம் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு அது காரணம் ரொம்ப முக்கியம். பிரமாணம் சொன்னா லா, அப்படி அர்த்தம் ஜீவன். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இங்க வந்து பாவ பிரமாணம், 2 பிரமாணம். சரிங்களா? ஆவியின் பிரமாணம். இப்ப பிரமாணம் சொல்லும் பொழுது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப வந்து பாருங்க, we have a law of gravity. புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது, அது ஒரு பிரமாணம். அப்படி இருந்துச்சுன்னா கல்ல ஏதாச்சும் ஒண்ணு தூக்கி எதையும் தூக்கி மேல போட்டா மேல போகாது, கீழே வந்துடும். இது நீங்களும் நானும் செய்ய வேண்டாம். இட்ஸ் ஆல்ரெடி a law. சரிங்களா? கிளியர்? இப்ப ஆவியின் பிரமாணம் சொல்லும் பொழுது there's a law of the spirit of life. It's already a law. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை நான் தேடினா
இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இட்ஸ் a law. Praise the Lord. புரியுதா? இட்ஸ் a law. நீங்க மற்றதை தேட வேண்டாம், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது நான் ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது. So I have to focus on it. அதாவது எப்பவுமே look for the law. புரியுதா உங்களுக்கு? கட்டாயம் அல்ல, பிரச்சனைமாயம் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறதுல தேவன் பிரியமா இருக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, அப்ப நான் எதை விதைக்கிறேன் என்பதுல நான் கவனம் செலுத்தினேன். It's a law of spirit of life. It's a law. அப்ப நான் எதை விதைக்கிறேனோ அதுதான் இருப்பேன். நான் இரக்கத்தை விதைத்தால் இரக்கம், அன்பை விதைத்தால் அன்பு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த பிரமாணம் என்பது இருக்கிறத அப்ப நான் பயன்படுத்திக்கணும். ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான்? வசனத்தை வாழ்க்கையை மாற்றுகிறபடினாலே, தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நடக்கிறபடினாலே அவன் விதைக்கிறதெல்லாம் அறுவடையாய் வருகிறது. சிம்பிளஸ்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த காரியத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்தை மாம்ச பிரமாணத்தை நான் சேர்க்கணும், நான் உழைக்கணும், நான் நான் வந்து இது பண்ணணும், நான் அதை பண்ணணும். ஆவிக்குரிய பிரமாணத்துல நீங்க இல்லை, அவர் ஞாபகம். அப்ப என்ன செய்யும்? What you do? Learn the laws or the principles of the kingdom. வாசிக்க வேதத்தை. Learn the principles. Praise the Lord. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்ப விசுவாசிக்கிறத பண்ணணும். கிரி இல்லாத விசுவாசம் அதான் பிரச்சனை. இன்னைக்கு you have faith but your faith is without works. விசுவாசிக்கிறது the law. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது law. கிரியை உள்ள விசுவாசமானது என்ன பண்ணும்? மகிமை உண்டாக்கும். Praise the Lord. அது உண்டாக்கும். அதனால எப்பவுமே விசுவாசம் யாரும் சொன்னாங்கன்னா பதில் இல்லைன்னு சொன்னா அது விசுவாசமே இல்லை. Praise the Lord. கிரி இல்லாத விசுவாசம். வசனத்தை எடுத்துட்டா வாக்குத்தத்தம் வந்தாச்சு, எல்லாம் வந்துருச்சு, குடிச்சிட்டு இருக்கிற. இப்போ என்ன பண்ண சொன்னா பேச்சுல பேசும்போது அப்படியே ஆப்போசிட்டா பேசுறது. ஆனா வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்றது. விசுவாசம் செத்தது. செத்த விசுவாசத்தை வச்சு என்ன எடுக்க போறீங்க? ஒன்றும் எடுக்க முடியாது. That's a problem. You have to just boldly hold on to it. அதனால எப்பொழுதுமே ஆவி நடக்கும் பொழுது என்ன செய்யணும்? காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பிரமாணம் வேலை செய்யும். அப்ப நான் ஆவிக்குரிய பிரமாணத்துல நான் நடந்து போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆமா, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்கள் சோத்துக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரமாணம் இது. இது ஆவிக்குரிய ஜீவ பிரமாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? ஒன்றுக்கு கவலைப்படாம ஃபர்ஸ்ட் அதை செய்யணும். அப்ப புத்தி கெட்டதா தேவ சமாதானம். அதை விட்டுட்டு இதையே யோசிச்சுட்டு இருந்தா அங்க என்ன சொல்றது? ஒன்றுக்கும் நம்ம கவலைப்பட்டு இருந்து ஆண்டவரே ஆண்டவரே சொன்னா எப்படி வரும்? அது இது பிரமாணம். ஞாபகம், நான் இதை வந்து தூக்கி போட்டு அங்கே நிக்கணும், அது நிற்காது. ஏன்னா பிரமாணம் இது. அதே போலதான் ஆவியின் பிரமாணமும். நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பத்தை சோதத்தோட ஜபத்து வேண்டுதலான தேவனுக்கு தெரியப்படுத்துன்னு சொன்னா அதை செய்யாம புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இருதய சிந்தைக்கு காக்க முடியாது. இது பிரமாணம். வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா you are being liberated. அங்க போட்டிருக்கல, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை. இந்த பாவ பிரமாணம், இந்த மரணம் என்ன பண்ண முடியாது, இந்த பிரமாணம் எந்த வேலை செய்ய முடியாது. அதாவது so I'm set free. நல்ல புரியும். இந்த உலகத்துல உள்ளவர்களுக்கு எப்படி வேணா இருக்கலாம், உலகத்தின் காரியம் எப்படியா இருக்கலாம். ஆனால் ஆவிக்கேற்றபடி நடக்கிற எனக்கு ஆவி ஜீவ பிரமாணத்தில் நான் இருக்கிற அப்படின்னாலே இந்த பிரமாணம் வேலை செய்ய முடியாது. பூமியானது தேவ வார்த்தையினால் செயல்படும் பொழுது பூமி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, என் மேல வந்து எதுவும் படிக்காம இருக்க முடியாது. சுகமானது, நல்ல புரிஞ்சுக்க, அவருடைய தர்மலால் குணமானது என்பது பிரமாணம். ஆமா, எனக்கு ஆவிக்குரிய ஜீவ பிரமாணம். அவராலே நமக்கு சமாதானம் உண்டாயிற்று, இது பிரமாணம். அப்ப நீங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த இது உங்க மேல் வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நியூஸ் எல்லாம் அள்ளி போட்டு எல்லாம் நேச்சுரல் வாக் பண்ணாதீங்க. நேச்சுரல் வாக் பண்ணாதீங்க. இந்த பயம் உள்ள இருக்கு.
ஒரு காரியத்தை பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு பயம் உள்ள வந்தது, அதை விடாதீங்க. பயத்தை விட்டீங்கன்னா அவன் உள்ள போட்டுக்கிட்டே இருப்பான் எல்லா குப்பையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:18 பாத்தீங்கன்னா, ஆவினாலே நடத்தப்படுவீர்களா. நல்லா பாருங்க, வாக்கிங் இன் தி ஸ்பிரிட் என்ன பண்ணுவா, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இஃப் யூ வாக் இன் தி ஸ்பிரிட், அப்ப என்ன பண்ணணும், you are liberated, you are set free. இது இந்த சாபமானது, நியாயப்பிரமாணத்தின் சாபமானது உங்கள் மேல் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்க திங்கிங் பேட்டர்ன் மாறும். ஆவி நடக்கணும், ஆவின் சிந்தை, அந்த ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் உங்க திங்கிங்கே மாறும், நீ பேசுறது மாறும். இந்த பிரமாணம், இது ஞாபகத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரமாணத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த சாபத்தை குறித்து நம்ம போக யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம ஜீவனை பெற்ற ஆவி நடக்க நடக்க நாம விதைத்து அறுத்துக்கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறார், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்காங்க. இந்த ஆவி நடத்தப்படும் போது என்ன ஆயிடுச்சு சொன்னா, now you become owners, sons, praise the Lord, heirs. புரிஞ்சுங்க, புத்திரர்களா மாறுறீங்கன்னா உங்களுக்கு என்ன சுதந்திர பாகம் இருக்கிறது. நீங்க என்ன எஜமான்களா மாறுறீங்க. praise the Lord. உங்க வாழ்க்கையே மாறுது இப்போ எப்ப ஆவி நடத்தப்படும் பொழுது. அது ஞாபகம் வச்சுக்கணும், அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்காங்க, ஆவியிலே நடத்தப்படும் பொழுது. இங்க சில்ட்ரன் என்ன சொல்லுச்சுன்னா, குழந்தைகளா இருக்க முடியாது. குழந்தைகள் வந்து ஆவியில் நடத்தப்படுறவங்க இல்ல, ஆவியில் நடத்தப்படுகிற புத்திரர்கள். குழந்தைகளா இருக்கிறவங்க என்ன பண்ணுச்சுன்னா, they only more focused on the flesh, physical things, material things. இதுதான் வந்து கவனம் இருக்கும். இதுதான் இருக்கு எல்லாமே. ஆவிக்குரிய இருக்கவங்க இருக்கா. ஏன்னா ஆவிக்குரிய புத்திரர்கள் சொல்லும்போது வளர்ந்தவங்க, மெச்சூர்டு. அவங்க எதை பார்ப்பாங்கன்னா, கிறிஸ்து உன்னதங்களில பிதாவோட உட்கார்ந்து இருக்கிற அந்த மேலான இடத்தில் உள்ளவர்களே நாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். that is one. இப்ப என்ன சிந்தை மாறும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு இடத்துக்கு போறோம், இல்ல ஒரு காரியம் இருக்குது, அங்க என்ன பண்ண மாட்டீங்க, உலகத்தாரை பார்க்க போல இல்ல. you will look at the kingdom mindset. okay, how my father will be glorified, how will be the kingdom established, என் பிதாவை எப்படி நான் மகிமைப்படுத்துவது, எப்படி அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நான் ஸ்தாபிக்கிறது, இந்த லாபம் எப்படி உண்டாகும், இதுதான் ஃபோக்கஸ் இருக்கும். ஆமா, ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், இது ஒரு காரியத்துல ரொம்ப முக்கியமானது. see sons, you have to be very careful. கர்த்தருக்கு ஜெபம் பண்றீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், சரிங்களா? இப்ப ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்ப யார் ஓனர்? எல்லாம் அமைதியா இருக்கிறார், காட் ஓனர். ஆனா நேச்சுரல் எப்படி இருக்கும் சரியா? இப்போ என்ன எனக்கு வேணும், வேற வர வரைக்கும் தான் ஆண்டவர். ஆசீர்வாதம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் கிங். ஸ்டார்ட் டிசைடிங். ஆனா என்ன பார்த்தோம், ஆவி கேட்டபடி நடக்கிறவன் தன் சித்தத்தை என்ன பண்ணிருப்பான், ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்திற்கு. சரியா? இப்போ உங்களை ஆசீர்வதிச்சார், ஒரு வேலை கொடுத்தார், எதுக்கு? நீங்க இஷ்டமா வாழ்றதுக்கா? ராஜ்யத்துடைய லாபத்துக்கு உங்களுக்கு கொடுக்கிறாரு, நீங்க லாபம் சேர்த்தீங்களா இல்ல உங்கள் லாபத்தினால நஷ்டத்தை உண்டாக்கிட்டீங்களா? காசு பணத்தை பத்தி பேசுறேன். இட்ஸ் அபவுட் எவ்ரிதிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிதிங் இஸ் ஃபார் தி கிங்டம்ஸ் க்ளோரி. ஆமா, பிசினஸ் பண்றோம் எதுக்கு? ஆமா, டோன்ட் பிகம். see ஞாபகம் வச்சுக்க, உலகத்துல பார்க்கும்போது நான் தான் ஓனர் மாதிரி தெரியும். ஆனா ஞாபகம் வச்சுக்க, ஐ அம் only a steward. எல்லாமே அவரு, எதுவும் என்னோடது இல்ல. அவர் என்ன பண்றாரு, என்ன எது கொடுக்கிறாருன்னா என்னை நம்பி கொடுக்கிறாரு. நான் நல்ல ஒரு உட்காரணக்காரனா இருப்பேன் என்று கர்த்தர் நம்பி இடத்துல கொடுக்கிறார். எவ்ரிதிங் ஒவ்வொன்றும். அந்த ஏன் ஆண்டவர் வந்து இந்த தசமாவத்தை குறித்து சொல்றாரு, நிறைய பேர் புரிஞ்சு the first portion கொடுக்கும்போது என்னன்னா, நீங்க you are honoring God. சொல்லுங்க, you are honoring God. அந்த ஹானர் பண்ணீங்கன்னா வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுறவனை கனம் பண்ணுவேன், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவனை உன் நிமித்தம் நான் கண்டிப்பேன், அவன் நிலத்தின் கனியை கெடுத்து போடுவதில்லை.
உன் திராட்சை தோட்டம் கனி கொடாமல் போவதில்லை. இதெல்லாம் என்னது? பிரமாணத்தினுடைய காரியங்கள். இதெல்லாம் வாக்குத்தத்தம், பிரமாணத்தின் காரியம். நீ இதை செய்யும் பொழுது இதெல்லாம் நான் செய்வேன். ஆட்டோமேட்டிக். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக். அதான் கிளைம் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை எப்பவுமே நம்ம கிளைம் பண்ணணும். நம்ம லைஃபை கிளைம் பண்ணணும். அதனால எப்போதுமே ரைட். ஓகே, 90% என்ன ஆகும்? இட்ஸ் பிளெஸ்ட். அவன் திருட முடியாது. அடுத்து நான் எங்க போட்டாலும் அது வேஸ்டா போக முடியாது. இப்ப என்ன, we become owners. இந்த மென்டாலிட்டி வந்தவங்க என்ன பண்ணிடுறோம்னா, நாம எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறோம். நிறைய சொல்றேன். இந்த லோன் இதெல்லாம் போவாங்க அந்த காரியங்கள்ல. ரீசன்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஓகே, ஏன்னா தெரியல. ஆனா நான் சொல்றேன், வேதத்தை எடுத்து வாசி பாருங்க, அது சாபம். உங்க உழைப்பு, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய ஜீவன், அதுல அவன் உட்கார்ந்து சாப்பிடும். நீங்க உழைத்து யாருக்கோ கொடுக்க. ஆனா வேதத்தை என்ன தெரியுமா இருக்கு? மற்றவர்கள் நமக்கு. எடுத்து பாருங்க, எஸ்ஐ 60ஆம் அதிகாரம் நிறைய ஆண்டு பேசிட்டு இருக்காங்க. 60 எடுத்து வாசிங்கன்னா அவ்வளவு காரியம். ஏன்னா you're called to eat of the Gentiles. மற்றவர்கள் உங்களது அல்ல, அவர்கள் தங்களுடையதை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். Praise the Lord. It's a blessing. ஏன்னா I'm not a good steward. எனக்கு கொடுக்கப்பட்டதை தேவனுக்கு என்று வீட்டின் காரியங்கள் பண்ணும் போதும், ஒரு பொருளை வாங்குறோம், எதை பண்ணும் பொழுதும், you are led by the Spirit of the Lord. You have to be led by the Spirit of God. That is how you have to pray. Everything you have to pray. அது ஆசீர்வதிக்கணும். அந்த எப்பொழுதும் ஆசீர்வதிக்கணும். Praise the Lord. அஞ்சோட இது உங்க மகிமைக்காக இருக்கணும், மீதம் எடுக்கணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தை குறித்து சொல்றேன். அது கிளாஸ் பேச தெரியாது, தெரிவிக்க. பணம் இல்லாம இருக்கிறது ஒரு சாபம், பாவர்ட்டி. அது இன்னொன்னு என்ன தெரியுமா பண்ணணும்? பணம் வரும், ஆனா பணம் உங்ககிட்ட இருக்காது. That's poverty. இந்த blessing என்ன தெரியுமா? பணம் வரணும், நீக்கணும், பெருகணும். அதான் blessing. Praise the Lord. இது மாம்சத்துல நம்ம பயன்படுத்துறது இல்ல. இங்க போடலாமா, அங்க போடலாமா இல்ல. The Spirit of the Lord will help you. ஆமா. He will do everything for you. அந்த நேரத்துல சொல்லுவாரு. ஆனா அவர் சொல்லும் போது எல்லாமே டைட்டா இருக்கும். ஆனா சொல்றது செய்யணும். Praise the Lord. ஏன்னா அவர் நடத்துகிறார். உங்க சித்தம் இல்ல, அவருடைய சித்தம். Everything according to the Lord. பெருகத்தின் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உங்களுக்கு பலனை கொடுக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன். அந்த வார்த்தையை எடுத்தா anointing. ஞாபகம், அந்த வார்த்தையுடைய இது என்ன சொல்றது, மூல பாஷையுடைய அந்த அர்த்தம் வந்து anointing. So everything is an anointing. You need anointing. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா you ask for the grace. ஆமென். இந்த அபிஷேகம் வேணும். உங்களுக்கு அந்த கிருபை வேணும். எதுக்கு நம்ம கிருபை செய்து முடிப்பதற்கு? ஏன்னா நம்மளால முடியாது. எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கிருபையில் பெருகணும். That's for more grace. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம புத்திரன் இருக்கிறீர்கள். இப்ப என்ன பண்ண சொன்னா, புத்திரன் என்ன பண்ற? You are in liberty, your freedom. Okay? இப்ப நீங்க என்ன பண்ண சொன்னா, operate your life. என்ன வேணும்? இந்த வாழ்க்கையில என்ன வேணும்? ஆவிக்குரிய வாழ்க்கை ஜாப் வச்சுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன சொன்னா அப்படியே ஓடுறது. You start building things, start creating things. ஆமா, அப்படிதான் ஜெபி. What is that you want? How should it be? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் ஆதாமுடைய கையில கொடுத்தார். Praise the Lord. You must speak, creating. Wherever the Spirit is, there's life. எங்கே ஆவியா இருக்கா, அங்கே விடுதலை உண்டு, அங்கே ஜீவன் இருக்கிறது. இப்ப நீங்க உருவாக்கலாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால அந்த புத்திரனா இருக்கிறனா, இந்த பிரமாணத்துக்குரியவனா இருக்கிறனா, என்ன பண்ணணும்? மாற்றணும். அப்படியே காரியங்களை பேசுறது, உலகத்தின் எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆவிக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். கொஞ்சம் நான் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு மைண்ட் செட்ஸை கொண்டு வாங்க. வில் கோ டீப்பர் as the Lord leads. கத்த நடத்துற இன்னும் ஆளுங்களுக்கு கடந்து போகலாம். யூ ஸ்டார்ட் கமாண்டிங் திங்ஸ். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவி கேட்டபடி நடக்கும் பொழுது எல்லா காரியங்களும் விலகும். அதே போல எதுவும் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியும். ஆவிக்கு கேட்டபடி நடக்கிறவன் கிறிஸ்து என்கிற ஜீவனிலே நடந்து கொண்டிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவன் அவரில் நடந்து கொண்டிருக்கிறார். அவரை மரணம் ஆண்டு கொள்ள முடியல, உங்களை ஆண்டு கொள்ள முடியல. என பரத்துக்குரிய வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமாக ஆண்டு வரும்போது அந்த காரியம் இன்னும் கொஞ்சம் ஆனந்த